2070க்குள்ள கார்பன் நியூட்ரலா மாறத்துக்கான ஒரு அர்ஜென்ட் மிஷன். காலநிலை பிரச்சனை ஆல்ரெடி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அது எப்போ எதிர்காலத்தில் நடக்க போற விஷயம். மொபிலிட்டி செக்டரை எலக்ட்ரிஃபை பண்றதுக்கான இந்தியாவோட அழைப்புக்கு பதிலளிக்க போக்குவரத்து துறை வேகமா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. 2030ல எலக்ட்ரிஃபிகேஷனுக்கான ஒரு மிகப்பெரிய இலக்கை இந்திய அரசாங்கம் கொண்டிருக்கு. விஷனா எடுத்துக்கிட்டு இந்த தேசத்தை கட்டமைக்கிறதுல பங்கேற்கிறத ஒரு புது போக்குவரத்து அப்படின்னா கிளீனாகவும் கனெக்டடாகவும் சார்ஜடாகவும் இருக்கும். இந்த மாற்றம் ஆட்டோ செக்டரை நமக்கு தெரிந்த வகையில மாற்றும். எங்களோட நோக்கம் பேக்வர்ட் ஃபார்வர்ட் லிங்கேஜஸோட நாட்டில் இவி எலக்ட்ரிக் எக்கோ சிஸ்டம் டெவலப் பண்றது தான். இந்திய சாலைகளை ஈவிஸோட ஒரு புதிய ஆலை தாக்கும் போது பல வழிகளில் ஒரு ஈவியை வடிவமைக்கிறது அதை உள்ளிருந்து வடிவமைக்கிறதுன்னு அர்த்தம். நம்ம ஃபோக்கஸ் கஸ்டமர் மேலே தான் இருக்கணும். இது ஒரு ஹியூமன் சென்ட்ரிக் டிசைன். முக்கியமான உள்கட்டமைப்பு வளர்ச்சி அடையும் போது இது ஒரு பெரும்பாலான அதிசயத்தை நிகழ்த்தி கிளீன் மொபிலிட்டி ஸ்பேஸுக்குள்ள போறதுக்கான ஒரு வாய்ப்பு. இந்தியா ஈவி மயமா மாறும். இந்த பயணத்தை தடுக்க எதுவும் இல்லைன்னு எங்கள் டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு தான் சொல்லணும். காலநிலை மாற்றத்தால தூண்டப்பட்டு முன்னெப்பவும் இல்லாத சவால்களை உலகம் எதிர்கொள்ளுது. கடும் வெயில், புயல்கள், வெள்ளம் மாதிரியான மிகப்பெரிய வானிலை நிகழ்வுகள் நம்மளோட வளங்களை இல்லாம ஆக்கி வாழ்க்கை, உடைமைகள், உள்கட்டமைப்பு உள்ளிட்ட விஷயங்களை அழிக்குது. காலநிலை பிரச்சனை ஆல்ரெடி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அது எப்போ எதிர்காலத்தில் நடக்க போகிற விஷயம். 1970க்கும் 2019க்கும் இடையிலான 50 வருஷ காலகட்டத்தில் உதாரணமாக இந்தியாவிலேயே 478 கடுமையான வானிலை நிகழ்வுகள் நடந்தது. இந்தியா உண்மையிலேயே வெப்பத்தை உணர்ந்துகிட்டு இருக்கு. முந்தின வருஷத்தோட ஒப்பிடும்போது 2022ல இந்த நாடு 5 மடங்கு கடும் வெப்ப அலையை எதிர்கொண்டிருக்கு. இதனால பள்ளிக்கூடங்கள் மூடப்படும் நிலைக்கோ இல்ல நேரத்தை மாற்றி அமைக்கிற நிலைக்கோ தள்ளப்படுது. கடுமையான தீவிரத்தன்மை மற்றும் ஃப்ரீக்வன்சி கொண்ட புயல்களால நம்மளோட கடற்கரை பகுதிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகுது. இதோட கடல் மட்டமும் அதிகரிக்கிறதால மும்பை, சென்னை, கொச்சி, விசாகப்பட்டினம் மாதிரியான மெட்ரோ நகரங்கள் ஆபத்துல இருக்கு. அதே நேரம் திடீர் வெள்ளங்கள் மற்றும் பனிப்பாறை உடைப்பு காரணமா ஹிமாலயஸ்ல ஆயிரக்கணக்கான உயிர்களும் கோடிக்கணக்கான ரூபாய் பணம் இழப்பு ஏற்பட்டிருக்கு. இது வெறும் சுற்றுச்சூழல் பிரச்சனை மட்டும் இல்லை, இது நம்மளோட பொருளாதாரத்திலையும் நம்மளோட சொசைட்டிலையும் பாதிப்பை ஏற்படுத்துது. நம்ம வளிமண்டலத்துல வெப்பத்தை உண்டாக்குற கிரீன் ஹவுஸ் கேஸஸோட வெளிப்பாடு புவி வெப்பமயமாதலை ஏற்படுத்தி அது காலநிலை மாற்றத்தை தூண்டுது. அதுல மிக முக்கியமான கேஸ் கார்பன் டை ஆக்சைடு அல்லது CO2. ப்ரீ இண்டஸ்ட்ரியல் லெவல்ஸோட ஒப்பிடும்போது காற்றில் இருக்கிற CO2 அளவு 50% அதிகமாயிருக்கு. இது நம்ம கிரகத்தை 1.2 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பமாக்குது. நம்ம ஃபாசில் ஃபியூல் அடிப்படையிலான தொழில்துறை நடவடிக்கைகள், சாலையில பெட்ரோல் அல்லது டீசல் மூலமா ஓடுற வாகனங்கள், CO2 வெளிப்பாடுக்கு காரணமா அமைகிற விவசாய செயல்பாடுகள். ஆனா கிட்டத்தட்ட CO2 வெளிப்படுத்துற எல்லா செயல்பாடுகளுமே இன்னொரு மிகப்பெரிய சுற்றுச்சூழல் சவாலுக்கும் காரணமா இருக்கு. காற்று மாசுங்கிறது இந்தியாவில் பொது சுகாதார பிரச்சனை மட்டும் இல்லாம மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனையாகவும் இருக்கு. 2019ல இந்தியாவில் கிட்டத்தட்ட 17.8% மரணங்கள் காற்று மாசால ஏற்பட்டிருக்கு. காற்று மாசு தொடர்பான பாதிப்பால $9,500 கோடி அல்லது தன்னோட 3% GDP-ய இந்தியா இழந்துட்டதா சமீபத்திய ஆய்வுகள் சொல்லுது. IQAir's 2022 வேர்ல்ட் ஏர் குவாலிட்டி ரிப்போர்ட் படி இந்த நாடு உலகத்திலேயே அதிக மாசு கொண்ட 10 நகரங்கள்ல 6 நகரங்களை கொண்டு இருக்கு. மாசு மற்றும் காலநிலை மாறுபடுங்கிற இரட்டை சவால்களை சமாளிக்க 2070க்குள்ள தன்னோட கார்பன் எமிஷன்ஸ் 0 அளவுக்கு கொண்டு வர இந்தியா ஒரு லட்சிய நோக்கத்தை செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்கு. ஆனா 0 நிலை அல்லது கார்பன் நியூட்ரலிட்டி அப்படின்னா என்ன? நம்ம கிரகத்துல காடுகள், கடல்கள், மண் மாதிரியான இயற்கையான கார்பன் சிங்க்ஸ் இருக்கு. அது ஒவ்வொரு வருஷமும்
9.5 to 11 கிகாடன் CO2-வை ரிமூவ் பண்ணுது. ஆனாலும் 2021ல நாம கிட்டத்தட்ட 36 கிகாடன் கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றி இருக்கோம். அல்லது பூமியோட உறிஞ்சும் திறனை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு. கார்பன் நியூட்ரலிட்டி அப்படிங்கிறது நம்ம ஜெனரேட் பண்ற CO2-வோட அளவுக்கு நிகரான நம்ம பூமியோட உறிஞ்சும் திறன் அல்லது பூஜ்ய நிலை. இந்த லட்சிய திட்டத்தை செயல்படுத்த மக்களுக்கும் தனியாருக்கும் இடையில ஒரு ஒருங்கிணைந்த முயற்சி தேவை. நெட் ஜீரோவுக்கு போறது ரொம்ப முக்கியம். 2070 தான் இலக்குனாலும் இந்த முயற்சி பூஜ்ய நிலைக்கான பாதையா கருத்தில் கொண்டு எல்லாரும் இந்த முயற்சியை மேற்கொள்ளணும். நாம ஃபியூச்சரை நோக்கி போகும்போது அதிகமான அளவுல ஒவ்வொரு வடிவலையும் முறையிலையும் வேகத்தை அதிகரிக்க வேண்டிய அவசியத்தை நாம உணர்வோம். கார்ப்பரேட் துறையோட பார்வையில உலக அளவுல ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு துறையும் நெட் ஜீரோ டிரான்சிஷன் விரைவுபடுத்த தேவையான தொழில்நுட்பங்களை நோக்கி ஓடுறது எனக்கு தெரியுது. டாடா குரூப்பான நாங்க ப்ராஜெக்ட் அலிங்கானா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணியிருக்கோம். சான்ஸ்கிரிட்ல ப்ராஜெக்ட் அலிங்கானா அப்படின்னா தழுவுதல்னு அர்த்தம். புதிய ஆற்றலுக்கான மாற்றத்தை நாங்க தழுவ விரும்புறோம். ஒரு குழுவா நாங்க 2045க்குள்ள இந்த மாற்றத்தை பூஜ்ய நிலைக்கு மாற்ற சில விரிவான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்தியாவில் பெருமளவு கார்பன் வெளிப்பாடு எனர்ஜி செக்டார்ல இருந்து வருது. ஆனா அந்த ஆற்றல் தொடர்பான வெளிப்பாடுல 13% வெளிப்பாடு போக்குவரத்து துறையில இருந்து வருது. ஆனா அதுலயும் 90% சாலை போக்குவரத்துல இருந்து தான் வருது. இந்தியா தன்னோட கார்பன் நியூட்ரலிட்டி இலக்கை அடைய விரும்பினா அது தன்னோட போக்குவரத்து துறையை மாற்ற வேண்டியது அவசியம். ஸோ இந்தியாவோட மாற்றத்தில் இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கு. இந்தியாவோட G20 தலைமை ஆற்றல் துறையை இயக்க வளர்ந்த மற்றும் வளரும் சந்தைகளுக்கு நடுவில் ஒரு பாலமா செயல்பட இது ஒரு சரியான தருணம். ஒரு புது போக்குவரத்து அப்படின்னா கிளீனாகவும் கனெக்டடாகவும் சார்ஜடாகவும் இருக்கணும். பொதுமக்களை பார்க்கும்போது நிச்சயமா நாங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை நோக்கி நகர விரும்புறோம். ஜீரோ கமிட்மெண்ட்டை நோக்கி எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கிறதா எங்களுக்கு தோணுது. ஸோ கஸ்டமர்ஸ் ஈவி பயணத்தை தேர்வு செய்யற வகையில தரமான தயாரிப்புகளை குறைவான விலையில கொடுக்கறதின் மூலமா இண்டஸ்ட்ரிக்கு இது சாத்தியம்தான். இதனால நாட்டோட மிகப்பெரிய ஆட்டோமொபைல் கம்பெனிஸ்ல ஒண்ணா இருக்கிற டாடா மோட்டார்ஸ் இதுல ஒரு பெரிய பங்கு வகிக்கணும். இது மூலமா நாம அடிப்படையில நம்ம போர்ட்ஃபோலியோவுடைய ஆக்சிலரேட்டட் எலக்ட்ரிஃபிகேஷனுக்கு நாம போகணுங்கிறது அர்த்தம். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அல்லது EVஸோட மெயின் ஸ்ட்ரீம் அடாப்டேஷனுக்கு இந்தியா ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பை நோக்கி நகருது. 2030ல எலக்ட்ரிஃபிகேஷனுக்கான ஒரு மிகப்பெரிய இலக்கை இந்திய அரசாங்கம் கொண்டிருக்கு. 30% தனியார் கார்களையும் 70% கமர்ஷியல் வாகனங்களையும் மின்சாரத்தில் ஓடக்கூடியதா மாத்துறதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. அதுதான் அவங்களுடைய டார்கெட். இன்னைக்கு இந்திய பயணிகள்னு எடுத்துக்கிட்டா வாகனத்துறையில 3.7 மில்லியன் அளவுல இருக்காங்க. 2030ல இந்த துறையானது 6-7 மில்லியன் அளவுக்கு போகும்னு எனக்கு தோணுது. ஸோ மின்சார வாகனத்துறையோட அளவு கிட்டத்தட்ட அது 1.5-2 மில்லியன் அளவுக்கு போகும். ஆனாலும் இன்னைக்கு இந்திய சாலைகள்ல போற தனிநபர்களுக்கு சொந்தமான எலக்ட்ரிக் 4 வீலர்ஸ் சந்தையில 2% இருக்கு. ஆனா இந்தியாவில் EVஸோட விற்பனை சின்னதா இருந்தாலும் கடந்த 3 வருஷங்கள்ல இந்த துறை மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கு. பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸை எடுத்துக்கிட்டா 3500-4000 வண்டிகள் தான் FY20ல இருந்துச்சு. அது 50,000 வெஹிக்கிள்ஸா மாறும். இந்த திடீர் வளர்ச்சிக்கு என்ன காரணம்? இந்தியாவில் EV விற்பனையோட வளர்ச்சி எல்லாருக்கும் ஆச்சரியத்தை கொடுத்திருக்கு. மார்க்கெட் லீடர்ஸான டாடா மோட்டார்ஸ் இந்த பிரிவில் ஆதிக்கம் செலுத்துறாங்க. அவங்களால உண்டான 80-85+ மார்க்கெட் ஷேர் இருந்துச்சு. இது ஒரு மிகப்பெரிய விஷயம்னு சொல்லலாம். நெக்ஸான் EV தான் இதுல சாம்பியன்னு எனக்கு தோணுது. அதான் உண்மையிலேயே வளர்ச்சியை தூண்டுது.
அதிகமான அளவு மட்டும் இல்லாம ரொம்ப வேகமாகும். 2020 அறிமுகப்படுத்தப்பட்ட நெக்ஸான் ஈவியோட பணிகள் 2018 தொடங்கிடுச்சு. நெக்ஸான் ஈவிஸ் கன்வெர்ட் பண்ற வேலையை 15 மாசங்கள்ல முடிக்க வேண்டிய பணி டாடா மோட்டார்ஸ்ல இருந்த இன்ஜினியர்ஸ்க்கு தரப்பட்டது. ஆரம்பத்தில் இது ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கா நினைக்கப்பட்ட ஒரு விஷயம். நாங்கள் எல்லாரும் இதை ஒரு விஷனா எடுத்துக்கிட்டு இந்த தேசத்தை கட்டமைக்கிறதுல பங்கேற்கிறத ஒரு பெருமையான விஷயமா நினைக்கிறோம். நெக்ஸான் ஈவி லான்ச் பண்ண ஆரம்ப கட்ட நாட்களில் ஒரு மாசத்துக்கு 300ங்கிற எண்ணிக்கையில் இதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் இது போக போக ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட 2500லேருந்து 3000 அப்படிங்கிற அளவுக்கு இது தேவையாச்சு. இது 10 மடங்கு ஜம்ப். இந்தியாவுல ஒரு வழக்கு சொல் இருக்கு, அதாவது கண்ணால பாக்குறது விற்கப்படும்னு. அதுதான் நெக்ஸான் விஷயத்துல உண்மையாயிருக்கு. அதாவது அதுதான் அந்த ஈவி மார்க்கெட் மற்றும் வளர்ச்சிக்கான அடித்தளத்தை அமைச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ புது டெக்னாலஜிஸை ஆரம்பத்தில் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் மக்கள் அதை யூஸ் பண்ண தொடங்கி அதை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதோட growth-ஐ பொறுத்த வரைக்கும் ரொம்ப வேகமாக ஆகிடும். எக்ஸாம்பிள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ். அது அறிமுகமான 2-3 வருஷங்களில் அதோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரவலாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. போன வருஷம் வன்ஷிகா சக்சேனா டிகோர் ஈவி வாங்கும்போது ஈவிஸ் விஷயத்துல ஆர்வமா இருந்தவங்களோட கேள்விகளால அவங்க திக்குமுக்காடி போயிருக்காங்க. என்னோட சொசைட்டிலையும் என்னோட ஃபேமிலிலையும் நான் தான் சொந்த ஈவி வெஹிக்கிள் வாங்கின முதல் ஆள். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னோட ஆஃபீஸில் அண்ட் சொசைட்டியில் இப்போ நிறைய பேர் ஈவி வெஹிக்கிள் வாங்குறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறாங்க, ஆர்வமாகவும் இருக்காங்க. ஸோ குறைகளை வெளிக்கொண்டு வரதில் ஆரம்பகால வாடிக்கையாளர்கள் மிகப்பெரிய பங்கு வகிச்சாங்கன்னு சொல்லலாம். நாங்கள் எங்கே இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. அப்புறம் இவி மொபிலிட்டியில் புது கஸ்டமர்ஸை கொண்டு வரதுலையும் ரொம்ப கன்வின்சிங்காக பண்ணுறாங்கன்னு தான் நாங்கள் சொல்லணும். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதாவது 35லிருந்து 45 வயசுக்குள்ள இருக்கிற மக்கள் தான், அந்த ஏஜில் இருக்கிறவங்க தான் மேஜர் பையிங் கேட்டகரி. அவங்கள பொறுத்த வரைக்கும் புதுசாக ஏதாவது வாங்க விரும்புகிறாங்க. அவங்க கிட்ட இருக்கிற விஷயத்தை காட்டிக்க விரும்புகிறாங்க. தங்களோட வண்டியில் நிறைய எலக்ட்ரானிக்ஸ் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. டிரைவிங் சேல்ஸை பொறுத்த வரைக்கும் அது இன்னொரு செக்மெண்ட். ஆரம்ப கட்ட வாடிக்கையாளர்கள் ஈவிஸ் ஜீரோ நாய்ஸையும் வைப்ரேஷன்ஸை உண்டாக்குனதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. இது அவங்களுக்கு குறைவான பயணச்சோர்வை கொடுத்துச்சு. எலக்ட்ரிக் என்ஜினோட ஃபாஸ்டர் பிக்கப் கூட அவங்களுக்கு டிரைவ் பண்றதை ரசிக்க வச்சது. இது ஃபியூல் பேஸ்ட் வெஹிக்கிள்ஸை விட ஒரு சிறந்த டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு வழிவகுத்துச்சு. இது மிகப்பெரிய விஷயமா இருந்துச்சுன்னு தோணுது, அதுல சந்தேகமே இல்லை. அதாவது நாங்க ஒவ்வொரு நாளும் அந்த ரோட்ல பாத்துக்கிட்டு இருக்கோம். இந்திய சாலைகள்ல மின்சார வாகனங்களும் ஏர்லி அடாப்டர்ஸோட அனுபவங்களும் ஈவிஸ் பத்தின செய்தியை மிகப்பெரிய அளவுல கொண்டு போய் சேர்க்குது. இது 2023 நடக்கிற இந்தியாவோட ஆட்டோ எக்ஸ்போ ஊர்ஜிதமாகுது. ஆட்டோ எக்ஸ்போ கிட்டத்தட்ட ஒரு எலக்ட்ரிக் எக்ஸ்போ மாதிரி இருந்தது. ஏன்னா எல்லா மேனுஃபேக்சரும் எலக்ட்ரிக் கார்ஸ், எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ், எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள்ஸை அன்வீல் பண்ணாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே எலக்ட்ரிக் 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 தான். ஈவி தான் மொபிலிட்டியோட எதிர்காலம். என்ன வகையான கார்பன் எமிஷன் நடந்துகிட்டு இருக்கு, என்ன வகையான பொல்யூஷனை இண்டஸ்ட்ரியும் ஒட்டுமொத்த உலகமும் ஃபேஸ் பண்ணுதுங்கிறத வச்சு பார்க்கும்போது ஈவி தான் ஜீரோ எமிஷன். ஒரு டீசல் வண்டி ஓட்டுறதுல எந்த பெனிஃபிட்டும் இல்லை. இன்னொரு பக்கம் ரெகுலராக பேன்ஸ் வந்துட்டே இருக்கிறதுனால நாங்கள் நிறுத்தப்படுறோம். அது மட்டும் இல்லாமல் தினமும் நாள் முழுக்க கிரீன் நம்பர் பிளேட்டை பார்க்கறதுனால ரொம்ப பொறாமையாக இருக்கு. ஐ திங்க் இங்க என்ன எக்ஸைட் பண்ற ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம இப்ப ரொம்ப ஹை டிக்கெட் வேல்யூ ஆஃப் த பாக்கெட்ல இருந்து எக்கனாமிக்கல் செக்மெண்ட்க்கு மாறுறது. இருந்தாலும் ஈவிஸை சுத்தி ஆர்வமும் நம்பிக்கையும் வளர்ந்துகிட்டு இருக்கிற நேரத்துல சில முக்கிய காரணிகள் வாடிக்கையாளர்களை பின்னோக்கி இழுத்துச்சு. நான் ரொம்ப நேரம் டிரைவ் பண்ணணும், ரொம்ப ரொம்ப லாங்கா டிரைவ் பண்ணணும். ஸோ சரியான நேரத்தில் நான் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எனக்கு கிடைக்குமான்னு இன்னுமே எனக்கு கான்ஃபிடென்ட்டாகவே இல்லை. எப்பெல்லாம் நான் ஏதாவது ஈவி ஸ்டாலுக்கு போறேனோ அங்க அவங்க கிட்ட நான் கேக்குற விஷயம் என்னன்னா, இதுல ஃபயர் ப்ரூஃப், ஷாக் ப்ரூஃப் இருக்கானு.
இதுல என்னோட பெரிய கவலை என்னன்னா இந்த கார்ல எனக்கு ரேஞ்ச் கொடுக்க முடியாம, ஏன்னா நான் இதுக்கு ஒவ்வொரு 100 கிலோமீட்டர்லயும் 200 கிலோமீட்டர்லயும் சார்ஜ் போட வேண்டியிருக்கும். அப்படி ஒரு விஷயம் பண்ணணும். ஈவிஸை நோக்கி மக்கள் மாறும்போது விலை, தூரம், சார்ஜிங் உள்கட்டமைப்பு மற்றும் தேர்வு இதெல்லாம் மக்களோட மனசுல முக்கிய கவலைகளா உருவாகுது. ஈவிஸோட அப்ஃப்ரண்ட் காஸ்ட்ல தொடங்கி வாடிக்கையாளர்களோட கவலைகளை தீர்க்க ஆட்டோ கம்பெனிஸ் மற்றும் பிற பங்குதாரர்கள் முயற்சிகளை மேற்கொள்றாங்க. ஒரு ஈவியில் இருக்கிற ரொம்ப விலையுயர்ந்த பொருட்கள்ல ஒன்று அதோட பேட்டரி பேக். இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரியோட கான்ட்ரிபியூஷனையும் பேட்டரி பேக்கையும் எடுத்துக்கிட்டா அது வண்டியோட ஓவரால் காஸ்ட்ல கிட்டத்தட்ட 40லிருந்து 45% வரும். அதனால தான் ஈவிஸோட விலை பொதுவா இன்டர்னல் கம்பஸ்டன் என்ஜின்ஸ் ஆர் ஐசிஇ வெஹிக்கிளை விட 30-40 மடங்கு அதிகமா இருக்கு. ஈவிஸ் மற்றும் ஐசிஇ வெஹிக்கிள்ஸுக்கு இடையிலான பிரைஸ் கேப்பை அடைக்கிற வகையில இந்திய அரசாங்கம் ஃபாஸ்டர் அடாப்டேஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ஆர் ஃபேம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ ஃபேம்ல இருந்து கிடைக்கிற இன்சென்டிவ், அதுக்கு அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கூடுதலா சில இன்சென்டிவ்ஸ் கொடுத்து விலை கிட்டத்தட்ட ஐஸ் வெஹிக்கிளோட விலையை நெருங்கி வர்றதை உறுதி செஞ்சாங்க. அது மூலமா மக்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு மாறுறதுக்கு யோசிக்க கூடாதுங்கிறதுக்காக. ஜிஎஸ்டி வெறும் 5% தான். பல ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ரோட் டேக்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன், அப்புறம் எலக்ட்ரிக் கார்ஸ்க்கான டாக்ஸை எல்லாம் கம்ப்ளீட்டா தள்ளுபடி செஞ்சாங்க. ஒரு கம்பஷன் இன்ஜின் வண்டிக்கும் ஒரு எலக்ட்ரிக் காருக்கும் இடையிலான பிரைஸ் கேப் ரொம்ப பெருசா கிடையாது. இந்த இன்சென்டிவ் அமலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் மகாராஷ்டிராவில் சில 100 கார்களை வித்துட்டு இருந்தோம். ஆனால் இன்சென்டிவ் ப்ரோக்ராமுடைய பீக்கில் நாங்கள் 1000 கார்களை விற்றோம். புதிய ஃபேம் 2 திட்டம் ஆட்டோ மேனுஃபேக்சரர்ஸ் உற்பத்தியை லோக்கலைஸ் பண்ண ஊக்குவிக்குது. இது மூலமா மேனுஃபேக்சரிங் காஸ்ட் குறையவும் வழிவகுக்குது. உங்களுக்கு இன்சென்டிவ் கிடைக்கணும்னா உங்களுக்கு 50% லோக்கலைசேஷன் லெவல் தேவை. அதுக்கு பேர் டொமஸ்டிக் வேல்யூ அடிஷன். ஆட்டோ காம்பனன்ட்ஸ்க்கான ஒரு ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீமுக்கும் நாங்கள் அழுத்தம் கொடுத்துருக்கோம். எங்கள் நோக்கம் பேக்வர்ட் ஃபார்வர்ட் லிங்கேஜஸோட நாட்டில் இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எக்கோசிஸ்டமை டெவலப் பண்ணுறதுன்னு சொல்லலாம். இந்தியா வெறும் ஈவி பயன்படுத்துகிற ஒரு நாடா மட்டும் இருக்கிறத நாங்க விரும்பல. ஸோ நாங்க என்ன விரும்புறோம்னா ஈவி காம்பனன்ட்ஸை டிரைவ் பண்ற ஒரு அட்வான்ஸ்டு கெமிஸ்ட்ரி செல்லா ஈவியோட ஒரு உற்பத்தி மையமா இந்தியா இருக்கணும்னு விரும்புறோம். அதுதான் எங்க விஷன். நாங்கள் பேட்டரிஸ், அப்புறம் பிரிண்டட் எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் மோட்டார்ஸ் உருவாக்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ஆரம்பத்தில் இன்டகிரேட் செய்யப்பட்டுச்சு. இப்போது லோக்கலாகவே உற்பத்தி செஞ்சு அதை அசெம்பிள் பண்ணுறோம். இது காம்பனன்ட் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு பெரிய ஊக்கத்தை கொடுக்குது. அவங்களால ஆட்டோ கம்பெனிஸ் அதிக பயனுள்ள வகையில் சர்வ் பண்ண முடியுது. ஒரு வழியா லோக்கலைசேஷன் எங்களோட சப்ளை செயினை எங்கள் கண்ட்ரோல் இருக்க உதவுது. அது மட்டும் இல்லாமல் எங்களோட எண்ட் கஸ்டமர்ஸ்க்கு குறைவான விலையை கொடுத்து காம்படிட்டிவாக இருக்க உதவுது. ஸோ ஒரு வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்சியூமர்ஸ்க்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட விலையை குறைக்க ஒட்டு மொத்தமாக இது உதவி செஞ்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ் மூலமாக நாட்டில் லோக்கலைசேஷன் வளர இது உதவியாக இருக்கு. இந்தியாவில் பேட்டரி விலைகள் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை சந்திக்கலாம். காரணம் 2023 தொடக்கத்தில் ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு நிகழ்த்தப்படுது. ஜியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவும் ஜம்மு அண்ட் காஷ்மீரை சேர்ந்து 5.9 மில்லியன் டன்ஸ் லித்தியம் கையிருப்பு இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எல்லாமே பேட்டரிஸோட விலையை இன்னும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பல கஸ்டமர்ஸ் ஒரு காரை ஆப்ரேட் பண்றதுக்கான மொத்த செலவையும் பாக்குறாங்க. அதுல ஒரு வண்டியை வாங்குற செலவு மாதிரியே ஃபியூல் அண்ட் மெயின்டெனன்ஸ்க்கு செலவு பண்ற தொகையும் அடங்கும். ஈவிக்கு சார்ஜ் பண்ற தொகை உங்க வண்டிக்கு டேங்க் ஃபில் பண்ற தொகையை விட குறைவு. பிளஸ் எலக்ட்ரிக் இன்ஜின்ஸ்ல மூவிங் பார்ட்ஸ் எதுவும் இல்லாததால ஈவிஸை மெயின்டைன் பண்றது ரொம்ப சுலபம். நம்ம கிட்ட ஈவி இருக்கிறதுல வசதியான விஷயம் என்னன்னா, உங்ககிட்ட சொந்த சார்ஜிங் இருக்கும்னு ஒருத்தர் நினைக்கலாம். உங்ககிட்ட அந்த கன்வீனியன்ஸ் இருக்கும்போது எல்லா மெயின்டெனன்ஸுமே ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதாவது ஆரம்பத்தில் பணம் போடுறது மட்டும்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃப்ரீ தான். பணம் செலவழிக்க வேண்டிய அவசியமே இல்லை.
லைஃப் டைம் காஸ்ட்னு எடுத்துக்கிட்டா அது இந்த வண்டிகளோட ஓனர்ஸ் 30 to 40% இல்லைன்னா 40% விட அதிக சீப்பாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 2 வீலர் அண்ட் 3 வீலர் செக்மெண்ட்ல. 2022 இருந்து நெக்ஸான் ஈவி டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற திவ்யா தக்கர்வால் அவரோட செலவுல வித்தியாசம் ஏற்படுறத கவனிச்சிருக்காரு. ஸோ நான் என்னோட மாத செலவு பார்த்தா அது 25,000 இருந்துச்சு. அது இப்போ 3 இல்லை 4,000 குறைஞ்சிருச்சு. இது பெரிய டிஃப்ரென்ஸ். செலவு குறையிற அதே நேரத்துல ஈவிஸ்க்கும் ஃபியூல் பேஸ்டு வெஹிக்கிள்ஸ்க்கும் இடையிலான விலை இடைவெளியை குறைக்க பேட்டரி விலைகள் மற்றும் பாலிசி சப்போர்ட் பங்கு வகிக்குது. கூடவே ஆட்டோ கம்பெனிஸும் லோவர் பிரைஸ் டாக்ஸோட வர ஸ்மாலர் ஃபுட் பிரிண்ட்ஸ் கொண்ட ஈவிஸை உருவாக்குறாங்க. ஆனா இது ரேஞ்ச் மாதிரியான புதிய சவால்களை உருவாக்குது. அது ஈவிஸ் அடாப்ஷன்ல இருக்கிற பிரேக்ஸுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துது. அடுத்து ரேஞ்ச் மற்றும் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவைலபிலிட்டி பத்தின வாடிக்கையாளர்களோட கவலையை டாடா மோட்டார்ஸ் எப்படி சரி செய்யறாங்கன்னு பார்க்கலாம். அரசாங்கத்தோட கொள்கைகள் மற்றும் ஆட்டோ கம்பெனிஸோட கண்டுபிடிப்புகள் ஒரு ஈவி வாங்குறதுக்கான விலையை குறைக்கிற அதே நேரத்துல ரேஞ்ச் ஆங்ஸைட்டி மாதிரியான மற்ற சவால்களை சரி செய்ய வேண்டியிருக்கு. திவ்யா தக்கர்வால் பெங்களூர் டு குர்கானுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது அவர் ஒரு ஃபியூல் பேஸ்ட் ஆட்டோமேட்டிக் எஸ்யூவியை ஓட்டிக்கிட்டு இருந்தாரு. ஆனால் நான் இங்கே மூவ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மாசத்துல நான் டிரைவ் பண்ணுற டிஸ்டன்ஸ் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. நான் ஹிசார்லேருந்து வரேன். ஸோ என்னோட வீடு குர்கான்லேருந்து 200 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது. ஸோ மாதம் 2 இல்லை 3 முறை தான் நான் அங்கே போவேன். அதிகமாக போகிறதில்ல. ஸோ நான் என்னோட ஒர்க்காக பொதுவாக நாங்கள் என்சிஆர் முழுக்க ட்ராவல் பண்ணணும். ஆனால் என்னோட மனசில் இந்த டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஹைவேல ஓட்டும்போது என்ன பண்ணுறது, 200 கிலோமீட்டரில் இருக்கிற என்னோட ஹோம் டவுனுக்கு போகும்போது என்ன பண்ணுறது, வழியில் ஏதாவது மாற்றுப்பாதையோ இல்லை டிராஃபிக் ஜாம் மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்தால் நாம் நிறுத்த வேண்டியது இருக்குமே, அந்த மாதிரி பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறது. ஸோ நான் ஒரு நல்ல குட் கிலோமீட்டர் ரேஞ்சோட பட்ஜெட்குள்ளே இருக்கிற ஒரு காருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஈவி ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரிக் கார் 100% சார்ஜ் பண்ணும்போது அது டிராவல் பண்ற மொத்த கிலோமீட்டர்ஸ். ஸோ பெரிய பேட்டரிஸ் பார்த்தீங்கன்னா அதிக ரேஞ்ச் கொடுக்கும். ஆனால் அதே நேரத்தில் பெரிய பேட்டரிஸ் காரில் அதிக வெயிட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி விலையில கவனம் கொண்ட ஒரு நாட்டுல ஐசிஇ வெஹிக்கிளை ஈவியா மாத்துறது விலைகளை குறைக்கிற ஒரு வழி. ஒரு சின்ன ஃபார்மேட் ஐசிஇ காரை ஒரு நல்ல யூசபிள் ரேஞ்ச் பேட்டரி கொண்ட ஒரு ஈவியா மாத்தும் போது அதுல பல சவால்கள் உண்டாகுது. வளர்ச்சிக்கான கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கும்போது ஒரு ஐஸ் ஆர்கிடெக்சரை எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாம அதோட அதிக பேட்டரி வச்சு அதிக ரேஞ்ச் டெலிவரி பண்ற வகையில ஃப்ளோரையும் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு காலகட்டத்தில் சிட்டி கண்டிஷன்ஸை பார்க்கும்போது மக்கள் தினமும் 35 to 40 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே டிரைவ் பண்ணுறதில்ல. இதனால வாரத்தில் ஒரு முறையோ இல்லை 2 முறையோ சார்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு பேட்டரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த பெரும்பாலான பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும். நெக்ஸான் ஈவி 30.2 கிலோ வாட்ஸ் பவர் பேட்டரி பேக்கோட ஸ்டார்ட் ஆகுது. இது 300 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் ப்ரொவைட் பண்ணுது. ஆனா குறிப்பா டிகார் மாதிரியான வாகனங்களை கன்வெர்ட் பண்றது டாடா மோட்டார்ஸ்ல இருக்கிற டெவலப்மெண்ட் டீம்ஸை நோக்கி புதிய சவால்களை வீசுது. பெரும்பாலான ஹேட்ச்பேக்ஸ் ஈவியா வர்றதை நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. கூடவே பொதுவா ஈவிஎஸ்க்கு கார்ல பெரிய பேட்டரி வைக்கிற அளவுக்கு பெரிய இடம் இருக்கணும். அதான் ஹேட்ச்பேக்ஸோட சவால்கள். ஒரு ஸ்மால் ஃபார்மேட் காரை ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுறதுக்கு உதாரணம் டியாகோ. அப்படி செய்கிறதுனா காரில் 200 கிலோமீட்டர்ஸ், அதாவது ஒரு ரியல் லைஃப் யூசபிள் ரேஞ்சை கொடுக்கறதுக்கான சரியான எனர்ஜி லெவல் இருந்தாகணும். ஸோ நாங்கள் ஒரு ஸ்பிளிட் பேட்டரியை தேர்வு செஞ்சோம். நாங்கள் ஒரு இன்டகிரேட்டட் யூனிஃபைடு பாக்ஸை கிரியேட் பண்ணோம். அது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் அப்போ இம்ப்ரூவ் பண்ண அலோவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதில் அந்த ஒட்டுமொத்த பாக்ஸும் ஒன்றா இன்டகிரேட் ஆகிறத உறுதி செய்யும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி செய்யறதுனால உற்பத்தியிலையும் சரி இல்லைனா பேட்டரிக்குள்ள கேபிள்ஸ் வைக்கிறதுலையும் சரி குறைவான பிரச்சனைகள் தான் உண்டாகும். டாடா மோட்டார்ஸ்ல இருக்கிற டீம்ஸும் அவங்களோட பேட்டரி சப்ளையரான டாடா ஆட்டோ காம்பனன்ட்ஸ் ஆர் டாக்காவும் பேட்டரி யூசேஜ்ல 3 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டேட்டாவை ஹெவியா சார்ந்திருந்தாங்க.
இந்த 3 வருஷத்துல நாங்க என் மார்க்கெட்ல இருந்தும் கன்சூமர் கிட்ட இருந்தும் அவங்க தங்களோட வாகனங்களை எப்படி யூஸ் பண்றாங்க, எப்படி டிரைவ் பண்றாங்க, எப்படி சார்ஜ் பண்றாங்கன்னு ஏராளமான டேட்டா அவங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த டேட்டா சாஃப்ட்வேரை ஃபைன் டியூன் பண்ண பயன்பட்டது. அது ஆப்டிமல் வெஹிக்கல் பர்ஃபார்மன்ஸையும் அதிக ரேஞ்சையும் இன்ஜினியர்ஸ் டெலிவர் பண்ண உதவிச்சு. சரியான அளவு பெர்ஃபார்மன்ஸ், அப்புறம் ரேஞ்ச், அப்புறம் ஆப்டிமைசேஷன் பேராமீட்டர்ஸை வெளிக்கொண்டு வர்றதுல இந்த சாஃப்ட்வேர் ரொம்பவே முக்கியமான பங்கு வகிக்குது. கார்கள் எப்படி இயக்கப்படுதுன்னு ரொம்ப துல்லியமாக பார்க்க இது எங்களுக்கு உதவுது. இதனால நாங்கள் இதுக்கு முன்னால் செட் பண்ண சில லிமிட்ஸை எங்களால் திரும்ப பெற முடியுது. இந்த டேட்டா கொடுக்குற நம்பிக்கையால் தான் எங்களால் இதை செய்ய முடியுது. ஆனால் கஸ்டமருக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, அதே காரில் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறது மூலமாக எந்த ஒரு பாதுகாப்பு அம்சத்தையும் ஒரு சின்ன தியாகம் கூட பண்ணாமலேயே அவங்களால பெட்டர் ரேஞ்ச் அப்புறம் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸை ரியலைஸ் பண்ண முடியும். டாடா மோட்டார்ஸும் தங்களோட பெஸ்ட் செல்லிங் மாடலான நெக்ஸான் ஈவியை அதோட ரேஞ்சை பூஸ்ட் பண்றதுக்காக அப்டேட் பண்ணாங்க. இன்டீரியர் எர்கனாமிக்ஸ்ல காம்ப்ரமைஸ் பண்ணாம பெரிய பேட்டரியை அகாமடேட் பண்ற அளவுக்கு வண்டியோட ஃப்ளோர்ல குறிப்பிடத்தக்க மாற்றங்களை செய்யறது தான் இதோட நோக்கம். நெக்ஸானோட 40 கிலோவாட் ஹவர் வெர்ஷனோட மாடிஃபைடு ஃப்ளோரில் நாங்கள் இதைத்தான் செஞ்சுருக்கோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. நாங்க மித்த உடைக்க விரும்பணும். அப்பதான் டீம் இந்த ஐடியாவோட வந்தாங்க. நாம ஏன் நெக்ஸன் ஈவி மேக்ஸை உலகத்தோட பெரிய மோட்டரபிள் ரோடுக்கு எடுத்துட்டு போக கூடாது? இந்தியா மட்டும் இல்லாம உலகத்திலேயே எந்த ஒரு எலக்ட்ரிக் காரும் போகாத உயரத்துக்கு அங்கதான் ஈவி மேக்ஸை பும்லிங்லா பாஸுக்கு கொண்டு போற இந்த ஐடியா எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு அப்புறம் தான் ஈவி மேக்ஸ் அங்க போச்சு. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அது ரொம்ப ஈஸியா அங்க போச்சு. 430 கிலோமீட்டர்ஸ் கிளைம்ட் ரேஞ்சோட நெக்ஸான் ஈவியை டாட்டா லான்ச் பண்ணாங்க. ஸோ நான் லோக்கலில் டிரைவ் பண்ணாலும் இல்லை ஒரு நாளைக்கு 50 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணாலும் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை சார்ஜ் பண்ணால் போதும். கூடவே நான் ரேஞ்ச் பார்ட், அது ரேஞ்சை பற்றி பேசணும்னா அது டிகார் 306 கிலோமீட்டர் கொடுக்கும்னு சொன்னாங்க. ஆனால் நான் அதை 326 கிலோமீட்டர்ஸ்க்கு கூட டிரைவ் பண்ணியிருக்கேன். ஆனால் பேட்டரி சேஃப்டி அண்ட் ரேஞ்ச் அட்ரஸ் ஒரு கவலைனா நாணயத்தோட மறுபக்கம் சார்ஜிங் சொல்யூஷனுக்கான அவைலபிலிட்டி.